ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் ஹேவ் கான், ஹேவ் பீன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்கில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இதை நம்ம வந்து போன வீடியோவிலேயே பார்த்துருக்கோம். ஹேவ் ப்ளஸ் V3 எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஹேவ் அப்படின்றது வந்து ப்ரெசண்ட்டுக்கு வரும். கான் அப்படின்றது வந்து V3. ஓகேங்களா? பீன் அப்படின்றதும் V3 தான். ஏன்னா அது வந்து பி, நெக்ஸ்ட்டு வந்து வாஸ், வேர், அண்ட் பீன் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து V3. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதை நான் ஆல்ரெடி சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கானோட தேர்ட் ஃபார்ம் வந்து கோ, வென், கான். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்கே தேவைப்படுறது வந்து V3. அதனால் வந்து ஹேவ் கான் போட்டிருக்கேன். ஹேவ் கான் அப்படின்னு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்திற்கு போயிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிற இடத்துல வந்து ஹேவ் கான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதோட மீனிங் படிக்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹேவ் கான் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நாம் ஒரு இடத்திற்கு போயிருப்போம், ஆனால் திரும்பி வந்திருக்க மாட்டோம். ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா பேச்சு வழக்கில், நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற இடத்துல வந்து நம்ம ஹேவ் கான் வச்சு பேசுகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் போயிருக்கேன் அப்படின்னா, ஐ ஹேவ் கான் டு ஹாஃபீஸ் அந்தமாரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேவ் பீன் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் ஒரு இடத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்திருப்போம். ஓகேங்களா? எப்படி அதோட மீனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஓகே, அந்தமாரி இடத்துலலாம் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டி பார்த்தா போதும், இந்த கான்செப்ட் நம்மளுக்கு லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் போன ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹேவ் அப்படின்றது வந்து ப்ளூரல். ஓகேங்களா? ஐ, வி, தே, யூ ப்ளூரல் நவுன்ஸ், அதுவும் ப்ரெசண்ட்டில் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹேஸ் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹீ, ஷி, இட்டு சிங்குலர் நவுன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தமே வந்து 7 சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்குது. ஐ, யூ, வி, தே, ஈ, ஷி, இட்டு. இதை தவிர்த்து நம்ம ஹேவ் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் வந்து சிங்குலர் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நியூ இயர்ஸ் யாரானா பார்த்தாங்களன்னா, அவங்களுக்கு இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து மேண்டட்ரியான ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சூட்டபிளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நியூ இயர்ஸ்க்காக தான் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி இதை பற்றி தெரியும். ஏன்னா நம்ம இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஹேவ் எங்கே யூஸ் பண்ணணும், ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹேவ் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும், ஹேஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் வரணும், ஹேவ், ஹேஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான். ஓகேங்களா? ஹேவ் கான் வச்சு பார்க்க போகிறோம், ப்ளஸ் V3. ஓகேங்களா? எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? அந்த கான் அப்படின்றது தான் V3 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த கான் தான் V3. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போயிருக்கேன். ஓகேங்களா? அந்த போகிறத பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எங்கே உன் தம்பி அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம். ஓகேங்களா? இப்போ யாரோ ஒருத்தரை பார்த்து எங்கே உங்கள் தம்பி அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஓகேங்களா? எங்கள் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். அது எப்படி இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் அப்படின்னா, மை பிரதர் ஹேஸ் கான் டு ஸ்கூல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கொஷின் கேட்குறோம், அவன் ஆன்சர் பண்ணுறாங்க, எங்கள் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்றப்போ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, மை பிரதர் ஹேஸ் கான் டு ஸ்கூல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க. சப்ஜெக்ட் வரணும், ப்ளஸ் ஹேவ் வந்து ஆஸ். இது ரெண்டுமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட். ஓகேங்களா? சிங்குலருக்கு ஹேஸ் போடணும், ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் போடணும், ப்ளஸ் V3 நம்மளோட கான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். எங்கே உங்கள் தம்பி நம்ம கொஷின் பண்ணுறோம், அவங்க சொல்கிறாங்க எங்கள் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான், ஆனால் திரும்பி வரலை. எங்கள் தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, மை பிரதர் ஹேஸ் கான் டு ஸ்கூல். ஏன் பிரதர் பக்கத்தில் ஹேஸ் போட்டிருக்கேன்னா அது சிங்குலர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செகண்ட் பாருங்கள். கொஷின் கேட்குறோம், எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம். ஸோ அதுக்கு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காரு. ஓகேங்களா? எங்கள் அப்பா வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அவர் வந்து எதனா டிஃபன் வாங்கிறதுக்கு போயிருக்கலாம், ஏன்னா வந்து சாப்பாடு வாங்கிறதுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிற ஆன்சர் பதில் பாருங்கள், எங்கள் அப்பா ஹோட்டலுக்கு போயிருக்காரு. ஸோ ஓகேங்களா? அது எப்படி இங்கிலீஷில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, எங்கள் அப்பா அப்படின்னா மை ஃபாதர் ஹேஸ் கான் டு த
ஹோட்டல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹேஸ் கான் எப்படி ஹேஸ் கான் வருதுன்னா, சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு சிங்குலராக இருக்குது. மை ஃபாதர் அப்படின்றது வந்து ஹீ கேட்டகரி. அதனால் வந்து அங்கே ஹேஸ் போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான் அப்படின்றது தான் நம்மளோட இன்னைக்கு டைட்டில். ஓகேங்களா? ஹேவ் கான், ஹேஸ் கான். இதோட மீனிங் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன். போயிருக்காரு, ஆனால் திரும்பி வரலை. ஓகேங்களா? ஸோ எங்கள் அப்பா போயிருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து இந்த ஹேவ் கான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹேஸ் கான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து சப்ஜெக்டை பொறுத்து ஹேவ் போடணும், ஹேஸ் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். தேர்ட் பாருங்கள், எங்கே உன் நண்பர்கள் அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தன் மட்டும் தனியாக போவான், நீ மட்டும் தனியாக போகிற, எங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்போம். அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய நண்பர்கள் விளையாட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்குறோம் எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றப்போ அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸு வந்து விளையாட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது ப்ளூரலாக மாறுது. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கான் டு ப்ளே. ஓகேங்களா? விளையாடுறதுக்கு போயிருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் கான் டு ப்ளே அப்படின்றப்போ ஹேவ் கான் அப்படின்னு எப்படி வந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து பாருங்கள் ப்ளூரல். ஓகேங்களா? மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டிருந்தா அது வந்து ஹேஸ் கானாக மாறி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு ப்ளூரலாக மாற்றிருக்கோம். அதனால் வந்து ஹேவ் கான் டு ப்ளே. என்னோடய நண்பர்கள் வந்து விளையாடத்துக்கு போயிருக்காங்க. டு ப்ளே அப்படின்றது வந்து அது வந்து இன்ஃபினிட்டிவ் 2 + V1. ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பிளேயிங் அப்படின்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது டைரக்ட் நவுனாக மாறிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 4வது பாருங்கள், எங்கே உன் தங்கச்சி அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? நம்மளோட கொஸ்டின் இது தான். எங்கே உங்கள் தங்கச்சி ஆளே காணோம் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய தங்கச்சி காலேஜுக்கு போயிருக்கான், கல்லூரிக்கு போயிருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, எங்களுடைய தங்கச்சின்றப்போ அவர் சிஸ்டர், ஒரே ஒருத்தரை தான் சொல்கிறோம். அப்போ ஒருத்தரை சொல்கிறப்போ அது சிங்குலரு, நம்ம ஹேஸ் போடணும். அவர் சிஸ்டர் ஹேஸ் கான் டு காலேஜ். ஓகேங்களா? கான் டு த காலேஜ். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு? இது ஒரே வாட்டி இது நம்மளுக்கு ஆல்ரெடி நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஹேவ் ஹேஸ் வரும், அது ஆக்சிலரி வெர்பு ப்ளஸ் V3 தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இனி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து போகிறத பற்றி தான் பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து வேறு எந்த ஒரு வெர்பும் நம்ம பார்க்க தேவையில்ல. கான். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் சொன்னால் போதும். ப்ளஸ் ஹேவ் ஹேஸ் வந்து சப்ஜெக்டை பொறுத்து மாற்றுறோம். ஓகேங்களா? அவர் சிஸ்டர் ஹேஸ் கான் டு த காலேஜ். ஓகேங்களா? உன் தங்கச்சி எங்கே போயிருக்கிறாள் அப்படின்றப்போ என் தங்கச்சி வந்து காலேஜுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் சிஸ்டர் ஹேஸ் கான் டு த காலேஜ். ஓகேங்களா? ஸோ 5வது பாருங்கள், எங்கே உங்கள் அம்மா போயிருக்காங்க கேட்குறாங்க. எங்கே உங்கள் அம்மா போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்டு. ஓகேங்களா? கொஸ்டின் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுக்கான கொஸ்டின் நம்ம கேட்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஸ்டின் வந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே உங்கள் அம்மா போயிருக்காங்க அப்படின்னு யாரான்னு கேட்டாங்களா, நம்மளாம் சொல்லுவேன் எங்கள் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றப்போ மை மதர் சிங்குலரு ஹேஸ் கான் டு த டெம்பிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மை மதர் ஹேஸ் கான் டு த டெம்பிள். இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற 12 டென்ஸில் இதுவும் ஒரு டென்ஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் படிக்கும்பொழுதே நம்ம ஒரு டென்ஸை கவர் பண்ணிடும். ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்களன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். என்னுடைய அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. மை மதர் ஹேஸ் கான் டு த டெம்பிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அதனால தான் நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். 6வது பாருங்கள், எங்கே உன் அண்ணன் அப்படின்னு கேட்குறோம். எங்கே உங்கள் அண்ணன் ஆளே காணோம், பார்க்கவே முடியல அப்படின்றப்ப நம்மலாம் சொல்லுவோம், எங்கள் அண்ணன் ஆஃபீஸுக்கு போயிருக்கான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் அண்ணன் ஆஃபீஸுக்கு போயிருக்கான் அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, மை பிரதர். ஓகேங்களா? என்னுடைய அண்ணன் தான் சொல்கிறோம். மை பிரதர் ஹேஸ் கான் டு த ஆஃபீஸ். ஓகேங்களா? மை பிரதர் ஹேஸ் கான் டு த ஆஃபீஸ். எதுக்கு இங்கே ஹேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிடுறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் சொல்கிறேன், அது ஹீ கேட்டகரி. அதனால் ஹேஸ் கான் டு த டெம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? போயிட்டு வந்துட்டான்னு நம்ம எதுவுமே பார்க்கல. எங்கள் அண்ணன் அங்கே போயிருக்கான், எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்கள் அப்பா வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காரு. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி பேசும்பொழுது நம்ம கான் அப்படின்னு வச்சு தான் பேசணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். என்னுடைய அண்ணன் ஆஃபீஸுக்கு போயிருக்கான் அப்படின்றப்போ மை பிரதர் ஹேஸ் கான் டு த ஆஃபீஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் நம்ம 6 பார்த்துட்டோம். அந்த 6ல் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து நம்ம நார்மல் டென்ஸில் படிக்கிறோம். இப்போ வந்து தான் நம்ம கான்ன்ற இடத்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் அப்படின்ற ஒரு V3 கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அதோட மீனிங் எப்படி வரும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள்.
ஓகேங்களா? சேம் அதே தான். கான்ன்ற இடத்துல மட்டும் நம்ம வந்து பீன் போட்டிருக்கோம். அதோட மீனிங் படிக்கிறேன் பாருங்க. 7th எக்ஸாம்பிள். உன்னோட அண்ணன் ஆஃபீஸுக்கு போனானா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உன்னோட அண்ணன் ஆஃபீஸுக்கு போனானா அப்படின்னு கேட்குறப்போ, என்னுடைய அண்ணன் ஆஃபீஸுக்கு போயிட்டே வந்துட்டான். சொல்லும் பார்த்தீங்களா, போயிட்டு வந்துட்டான். எங்கள் அண்ணன் ஆஃபீஸ்க்கு போயிட்டே வந்துட்டான் அப்படின்றப்போ, நம்ம எப்படி போன ஸ்லைடோட நான் கம்பைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மை பிரதர் ஹாஸ் கான் டு த ஆஃபீஸ். ஓகேங்களா, போயிருக்கிறான் அண்ட் கம் பேக். ஓகேங்களா, போயிட்டு வந்துட்டான். அது வந்து நார்மல் சென்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த கம்பேக் அப்படின்ற இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பீன் அப்படின்றத வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா, ஸோ அந்த 7வது பாருங்கள், ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தமிழில். என்னுடைய அண்ணன் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மை பிரதர் ஹாஸ் பீன் டு த ஆஃபீஸ். ஓகேங்களா, பீன் அப்படின்றது வந்து போயிட்டு வந்துட்டான். கான் போட்டால் போயிட்டான், வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ போயிட்டு வந்துட்டான்றப்போ பீன். ஓகேங்களா, மை பிரதர் ஹாஸ் பீன் டு த ஆஃபீஸ். ஓகேங்களா, எங்கள் அண்ணன் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டான். கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்லைடில் கவர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ 8th பார்க்கலாம் பாருங்கள். உங்கள் அப்பா சென்னைக்கு போனாரா? ஓகேங்களா, உங்கள் அப்பா சென்னைக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பார். அதை நம்ம கேட்குறோம். என்கிட்ட சொன்னார் உங்கள் அப்பா சென்னைக்கு போனாரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறப்போ மை ஃபாதர் ஹேஸ் பீன் டு சென்னை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வர்றதுக்கு வந்து கம் பேக். ஓகேங்களா, கம்னா வர்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸில் நம்ம படிக்கும் பொழுது அந்த கம் பேக்ன்ற இடத்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பீன் அப்படின்னு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மை ஃபாதர் ஹேஸ் பீன் டு சென்னை அப்படின்றப்போ மை ஃபாதர் ஹேஸ் பீன் அப்படின்னா போயிட்டு வந்துட்டார். ஓகேங்களா, எங்கள் அப்பா போயிட்டு வந்துட்டார். எங்கே போயிட்டு வந்துட்டார்? சென்னைக்கு. மை ஃபாதர் ஹேஸ் பீன் டு சென்னை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நம்மளுக்கு கான் வச்சு நம்ம நார்மலாக பேசுகிற சென்டென்ஸு, அந்த கான் இடத்துல வந்து பீன் போடும் பொழுது நம்மளோட தமிழ் மீனிங் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, போயிட்டு வந்துட்டார் அப்படின்றப்போ போயிட்டு வந்துட்டாருன்ற இடத்துல அந்த கானை எடுத்து நம்ம பீனை வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ 9th பாருங்கள். என்னுடைய அம்மா கோயிலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க. ஓகேங்களா, கேட்பாங்க பார்த்தீங்களா மேலே கொஷின் பாருங்கள். உங்கள் அம்மா கோயிலுக்கு போனாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளே நிறைய பேர் கேட்போம். ஓகேங்களா, உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போனானா அப்படின்னு கேட்கும்பொழுது எங்கள் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டே வந்துட்டான். சேம் அதே கான்செப்ட் தான். என்னுடைய அம்மா கோயிலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க, நீ இப்போ வந்து கேட்குறியே. சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, மை மதர் ஹேஸ் பீன் டு த டெம்பிள். ஓகேங்களா, இங்கே சேம் அதே இது தான், பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணணும். சிங்குலருக்கு வந்து ஹேஸ் தான், ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மை மதர் ஹேஸ் பீன் டு த டெம்பிள். ஓகேங்களா, கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம டீச் பண்ணுற விதமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்களா நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து கேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மை மதர் ஹேஸ் பீன் டு த டெம்பிள். ஓகேங்களா, மை மதர் ஹேஸ் பீன் டு த டெம்பிள். அந்த கான் இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பீன் உள்ளே போட்டோம்னா அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு, போயிட்டு வந்துட்டாங்க. 10வது பாருங்கள், கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். உன்னுடைய தங்கச்சி பேங்க்குக்கு போனாலா? ஓகேங்களா, ஸோ அவங்க தங்கச்சிக்கு வந்து எதனா ஒரு ஒர்க் இருக்கும் பேங்க்கில். ஸோ அப்போ நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, உங்கள் தங்கச்சி வந்து பேங்க்குக்கு போனாங்களா அப்படின்னு கேட்குறப்போ, என் தங்கச்சி பேங்க்குக்கு போயிட்டே வந்துட்டா, நீ இப்போ வந்து கேட்குறியே. அந்த மாதிரி சொல்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மை சிஸ்டர். ஓகேங்களா, ஒருத்தர் தான் மென்ஷன் பண்ணுறோம். மை சிஸ்டர் ஹேஸ் பீன் டு த பேங்க். ஓகேங்களா, அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண தெரியலையேனா, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து நியூஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் போட்டிருக்கோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் 2 போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்காதவங்க வந்து போய் பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மை சிஸ்டர் ஹேஸ் பீன் டு த பேங்க் அப்படின்றப்போ என்னுடைய தங்கச்சி பேங்க்குக்கு போயிட்டே வந்துட்டா. போயிருக்கிறாள் அப்படின்னா கான் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வந்துட்டா அப்படின்றப்போ அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே வந்து பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பீன். 11வது பாருங்கள். உன்னுடைய நண்பர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனார்களா? ஓகேங்களா, ஸோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு சொன்னாங்க, போனாங்களா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, போயிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து ப்ளூரல் ஆட் பண்ணுறோம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் பீன் டு த ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா, என்னுடைய நண்பர்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே வந்துட்டாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் பீன் டு த ஹாஸ்பிட்டல்.
ஓகேங்களா. ஸோ நான் மல்டிபிள் டைம்ஸ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சொல்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், அதனால தான் சொல்கிறேன். 12வது பாருங்கள், உன்னுடைய மகன் கல்லூரிக்கு போனானா கேட்போம் பார்த்தீங்களா. ஸோ யாரானா ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க, அவங்க பையன் காலேஜுக்கு போனானா இல்லையான்னு கேட்போம். உங்கள் பையன் காலேஜுக்கு போனானா இல்லையா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மகன் கல்லூரிக்கு போயிட்டே வந்துட்டான் சொல்லுவோம் பார்த்தீங்களா. என்னுடைய பையன் காலேஜுக்கு போயிட்டே வந்துட்டான் அப்படின்றப்போ மை சன் சிங்குலர் ஆட் பண்ணுறோம். மை சன் ஹாவ் பீன் டு த காலேஜ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கானோட ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா பீன் போட்டோம்னா அந்த ஆக்ஷன் வந்து போயிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதே தான். ஏன்னா பீன்ன்றது வந்து நம்ம வந்து எங்கே சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பொருளோட ஸ்டேட்டஸோட தேர்ட் ஃபார்ம் தான் பீன். ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம இங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணும்பொழுது அதோட ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஸ்டைல் லாங்குவேஜ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தான் சொல்கிறேன், மை சன் ஹேஸ் பீன் டு த காலேஜ். ஓகே. என் பையன் வந்து காலேஜுக்கு போயிட்டே வந்துட்டான். நீ இப்போ வந்து கேட்குறியா, அவன் காலேஜுக்கு போயிட்டே வந்துட்டான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை மொத்தம் 12 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து லென்த் எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருந்தேன்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாரானா இங்கிலீஷ் படிக்கணும் ஓகேங்களா அப்படின்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து லிங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபர் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் ஒர்க் போயிடலாம். என்னுடைய தம்பி பூங்காவிற்கு போயிருக்கிறான். ஓகேங்களா. போயிருக்கிறான் அந்த ஆக்ஷன் வந்து போயிருக்கிறான், ஆனால் ரிட்டன் வரலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டே வந்துட்டான். இது ரெண்டுமே வந்து ஹாவ் எங்கே வரும், ஓகே சாரி ஹாவ் பீன் எங்கே வரும், ஹாவ் கான் எங்கே வரும். ஓகேங்களா. அது வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளேயும் பண்ணுவேன். ஓகேங்களா. இது இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி இந்த மீனிங் கம்பல்சரி இந்த மாதிரியான டைப்பில் வந்து நம்ம தமிழில் பேசுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம கோலை அச்சீவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம். ஓகேங்களா. நம்ம வந்து ஸ்டைல் லாங்குவேஜ் படிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஸ்டைல் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது தவிர்த்து இது வந்து நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம சர்வே பண்ணணுன்னா நம்மளுக்கு கம்பல்சரி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து ரீப்ளேயும் பண்ணுவேன். எனக்கு ஹோம்ஒர்க் வந்து கம்பல்சரியாக நீங்கள் பண்ணியிருக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஹோம்ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறீங்களா நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் எரரை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ இன்றைக்கி. ஹேவ் கான் ஓகேங்களா, ஹேவ் பீன் இது 2 கான்செப்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லாமே வந்து போகிறத பற்றி தான் பேசுகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு வரைக்கும் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீப்ளே பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.